மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது, மாணவர்களுக்கானது. இந்த பரீட்சை 8வது பரீட்சை எப்படி தெரியுமா நடக்கும்? ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 2வது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும். அந்த பரீட்சையில் பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு அந்த லீவ் நேரத்தில் பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு உங்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. எந்த தமிழக மாணவரும் மாணவியும் 2 மாதம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயில் ஆக மாட்டாங்க. அன்பின் பொய்யாமலிக்கு வேணால் அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும். இன்னொன்று, சென்ட்ரல் போர்டில் பாஸ் சதவீதம் 30 மார்க்கு, தமிழ்நாட்டில் 35. ஆக 30 மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலனா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க? சரி, 8வது ஆல் பாஸ் கொடுத்துறீங்க, 9வதுல ஆக 9வதுல தடுமாற மாட்டார்களா? ஆக 9வதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக 8வதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது. ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்றை சொல்ல மாட்டாங்க. ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் 2 மாதத்தில் திருப்பி பரீட்சை வச்சு அவங்கள பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கிடையாது.